நடிகர் விஜயின் கில்லி படம் ரீ-ரிலீஸ் ஆகியுள்ள மதுரை அமிர்தம் திரையரங்கில் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி கொண்டாடினர். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்கிட கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக, அதாவது தலைமை இயக்கத்தில் விஜய், திரிஷா, பிராசாஜ், தாமு உள்ளிட்ட பலர் நடிப்பில் கடந்த 2004ஆம் ஆண்டு வெளியாகி நடிப்பின் விஜயின் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது கில்லி திரைப்படம். மீண்டும் இன்று 600க்கும் அதிகமான தியேட்டர்களில் ரீ-ரிலீஸ் ஆகிறது. இதனை விஜய் ரசிகர்கள் மட்டுமின்றி தமிழ் சினிமா ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக வரவேற்று கொண்டாடி வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று கில்லி திரைப்படம் மதுரையில் மட்டும் 6 திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. மதுரை அமிர்தம் திரையரங்கில் விஜய் ரசிகர்கள் தப்பாட்டம் வைத்து வெடிவைத்தும் கேக் வெட்டி புதுப்படத்தை கொண்டாடுவது போல் உற்சாகமாக ஆரவாரம் செய்து இந்த படத்தை கொண்டாடி வருகிறார்கள். மதுரை மாவட்ட ரசிகர் மன்ற தலைவர் கல்லணை விஜய் அவர் கூறும்போது, 20 வருடங்கள் கழித்து எங்களுடைய தளபதி படம் வந்தாலும் மக்கள் உற்சாகமாக வரவேற்கிறார்கள். புதுப்படம் பழைய படம் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களை பொறுத்தவரை விஜய் படம் என்றால் கொண்டாட்டம் தான் என்று தெரிவித்தார். மேலும் விஜய் படம் திரையரங்கில் ஆரம்பித்தவுடனே விஜய் பாடலுக்கு விஜய் ரசிகர்கள் ஆடத் தொடங்கி ஆரவாரம் செய்தார்கள். திடீரென்று விஜய் ரசிகர்கள் திரையரங்குக்குள் ஸ்மோக் வெடி போடப்பட்டு இதனால் திரையரங்கு முழுவதும் வண்ணப் புகைகள் சூழ்ந்தன. இதனால் திரையரங்கு உரிமையாளர் சிறிது நேரம் திரைப்படத்தை நிறுத்தி போட்டார். கில்லி படம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது திடீரென நிறுத்தப்பட்டதால் ரசிகர்கள் ஆத்திரமடைந்தார்கள். இதனால் காவல்துறை சமரசம் செய்து இனிமேல் வெடிக்க கூடாது என்று அவர்களுக்கு விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.